குமாரபாளையத்தில் பிரச்சாரம். எடப்பாடி பழனிசாமி அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் போகிறாருல்ல, சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு. அந்த பஸ்ஸு 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு அந்த பஸ்ஸு போயினுக்குது, சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு. அந்த சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு எடப்பாடி பேசுறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த குமாரபாளையத்தில் எடப்பாடி பேசினே இருக்கும்போது அந்த தமிழக வெத்து கழகம் அந்த 41 பேரை கொண்டாம் பாருங்க விஜய், அவன் கட்சி கொடியை 4 பேர் ஆட்டுறான். 4 பேர் அவன் கட்சி கொடியை ஆட்டின உடனே அந்த தமிழக வெத்து கழகம் அந்த நடிகர் தற்கூரி 41 பேரை கொலை பண்ணானே கொலைகாரன் விஜய், அவன் கட்சி கொடியை 4 பேர் ஆட்டின உடனே அப்படியே எடப்பாடி முகத்தில் பொங்குது சிரிப்பு, அப்படியே மூஞ்சி அப்படியே படுத்து போச்சு. அப்படியே சந்தோஷத்தில் கொடி பறக்குது, கொடி பறக்குது, கொடி பறக்குது, கொடி பறக்குது, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது, கொடி பறக்குது. எது கூட்டணி உறுதி ஆயிடுச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது, கொடி பறக்குதுன்னு மனுஷன் சந்தோஷப்படுறாரு. எவ்வளோ பெரிய கட்சி அதிமுக கட்சி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவங்கின கட்சி, தொடர்ந்து ஆட்சியில் இருந்தார். அது பிறகு அம்மையார் செல்வி ஜெயலலிதா எவ்வளோ கஷ்டப்பட்ட ஜே அணி நின்று அந்த கட்சியை அந்த அம்மா கேப்சர் பண்ணி இங்கே வந்து ராஜீவ்காந்தியை எவனோ கொண்டு போட்டான். அந்த சாவப்பொலி திமுகவில் போட்டு ஜெயலலிதா அதில் முதலமைச்சராகி மாறி மாறி திமுக அதிமுக எப்படியோ அந்த அதிமுக கட்சியை ஜெயலலிதா காப்பாற்றி வச்சுட்டு இருந்தாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த பதவியில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி உட்காந்துன்னு போயும் ஒரு கேவலமானவன் 6 மணிக்கு மேலே தண்ணி பொண்ணுன்னு வாழக்கூடிய அந்த விஜய் கட்சி கூட்டணிக்கு இப்படியாலேயே அந்த கொடி ஆட்டின உடனே கொடி பறக்குது, கொடி பறக்குது, கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கொடி பறக்குது. இனி திரு ஸ்டாலினுடைய கூட்டணி அவ்வளோதான், இனி நாங்கள் தான் ஆட்சி வரப்போகிறோம், கொடி பறக்குது, ஒன்றாயிட்டோம். கட்சியில் பார்த்தா அந்த கொடி யாரா ஆட்டுறான்னு பார்த்தா அவன் அந்த தமிழக வெத்து கழகக்காரன் பாருங்க, அந்த நடிகர் விஜய், அவன் கட்சிக்காரன் கொடி ஆட்டல, அதிமுககாரன் கொடி ஆட்டுறான். அப்புறமா பார்த்தா நம்ம ஆளுங்க சொல்லணும் ஐடிவிங்கில் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐடிவிங்கில் சூப்பர்னா டிஎம்கே ஐடிவிங் அதிமுக பணின்னு போட்டுக்கிறான். பெருசாக எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ இருக்குது, சிறுசாக ஜெயலலிதா ஃபோட்டோ இருக்குது, ரெட்டையில சிம்பிள் இருக்குது, அந்த பணின்னு போட்டுன்னு கொடியாட்டுறான். ஏண்டா நடிகர் விஜய் கட்சிக்காரன் தமிழக வெத்து கழக கட்சிக்காரன் கொடியாட்டினா அவன் ஒன்று விஜய் கட்சி பணின்னு போட்டுருக்கணும், விஜய் படம் போட்டு, இல்லை சாதா சட்டை போட்டுன்னு இருக்கணும், இல்லை விஜய் கட்சி துண்டு போட்டுன்னு இருக்கணும், அந்த மஞ்சள் சவுப்பு. அதிமுக பணின்னு போட்டுக்கிறான். இவங்க எடப்பாடி பழனிசாமி எங்கே போனால் அந்த பணின்னு கொடுப்பாங்க அந்த இளைஞர்களுக்கு, எல்லாருக்கும், பொம்பளைங்களுக்கு புடவை. அந்த அதிமுக பணின்னு போட்டு விஜய் கட்சி கொடி ஆட்டுறாங்க. அப்போ இவனுங்களே விஜய் கட்சி கொடி கொடுத்துட்டானுங்க, இவனுங்களே விஜய் கட்சி கொடியை கொடுத்துட்டு ஆட்டுறானுங்க. இது ஒரு பொழப்பா? எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு இப்படி அழிகிற ஏன் போய் அந்த விஜய் அவனை கொலகாரன், கொலபாதகன், இன்னும் வரைக்கும் வெளியே வரல. அவன் எவனோ அந்த துக்ளக் ராமூர்த்தி எழுதி கொடுத்துருந்தா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டான். ஸ்டாலின் சார் என்ன வேணா பழி வாங்குங்கோ, என் கட்சிக்காரை பழி வாங்காதீங்கன்னு. வக்காளி 41 பேரை கொலை பண்ணிட்டு எங்கேயோ போய் பூந்துக்குன்னு இன்னும் கூட வெளியே வராமல் கோர்ட்டுக்கு போகிற, எனக்கு சிபிஐ வேணும்னு கேட்குறது. அன்றைக்கி சிபிஐ சரியில்லைன்னா இன்னைக்கு சிபிஐ வேணுன்றான். அப்படி ஒரு தற்குறி பேர் சொல்லி தான் நீ ஜெயிக்கிறமா எடப்பாடி? அவ்வளோ கேவலமாயிடுச்சு அதிமுக. விஜய் கிட்ட போய் பிச்சை எடுக்கிறா, பவதி பிக்ஷான் தேவி, அப்பா விஜய் எங்கள் கூட கூட்டணிக்கு வாப்பா, பிச்சை எடுக்கிறப்பா, பிச்சப்பா, ஐயோ பவதி பிக்ஷான் தேவி, பிச்சை எடுக்கிறேன் விஜய், பிச்சை எடுக்கிறேன், என்கிட்ட கூட்டணிக்கு வா. இந்த பொழப்பு கூட சிலுவம்பாளையத்தில் புளிய மரத்தில் தொங்கலாம். இது ஒரு பொழப்பாயா? அது அவங்க கட்சி கொடியை பயன்படுத்துற, அவங்க கட்சிக்காரன் கொடி பிடிக்கல, இவனுங்களே அதிமுக எடப்பாடி பழனிசாமி செட்டப் பண்றது. எடப்பாடி பழனிசாமி பெரிய ஆளு, அதிமுக காரன் பண்ணின்னு போட்டுனா அதிமுக காரன தமிழக வெட்டுகளை விஜய் கொடி அப்படி ஆற்றா, இவரு கொடி பறகுது, கொடி பறகுது, கொடி பறகுது, கொடி பறகுது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, ஜாடு மாடு பாடுகா பசங்களா, ஐயோ இதெல்லாம் ஒரு பொழப்பா? தூ எடப்பாடி, நீ ஆளை விட்டு உன் கட்சிக்காரங்கிட்டே அந்த தமிழக வெத்து கழகம், அந்த வெத்து பையன், அந்த 41 பேர் இறந்ததுக்கு, அப்பாவி மக்கள் இறந்ததுக்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டிய அந்த கொலைகாரன் விஜய் கட்சி கொடியன்னா ஆட்டு, எந்த கொடியன்னா ஆட்டு, என்னென்ன ஆட்டு, இல்லை உங்களோட விஜயை கூட கூட்டணி வரட்டும், அந்த தற்கூரி பொட்டிமணி அன்புமணி கூட கூட்டணி வரட்டும். இனி உலகத்தில் எல்லா கட்சியும் உங்களோட கூட்டணி வந்தாலும் எழுதி வச்சுக்கோ, 2026 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று
தனிப்பெரும்பான்மையோடு திமுக ஆட்சி அமைக்கும். தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். எங்கள் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர். எதிர்காலத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் முதலமைச்சர். எனவே நீ எந்த கொடி ஆட்டினாலும் பப்பு வேகாது.